இந்த விதி என்ற வார்த்தை பக்தி இலக்கியத்திலிருந்துதான் உண்டானதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. சங்க இலக்கிய காலத்திலிருந்து, சங்கம் மருவிய காலத்திலும், சங்கம் மருவி காப்பியங்கள் வந்த காலகட்டத்திலும், காப்பியங்களினுடைய நீட்சியாக அடுத்தடுத்த இலக்கியங்கள் வளர்ந்த காலகட்டத்திலும், பக்தி இலக்கிய காலகட்டத்திலும், சிற்றிலக்கிய காலகட்டத்திலும், இக்கால இலக்கியத்திலும் கூட விதி என்ற வார்த்தை இருக்கத்தான் செய்கிறது. காரணம், மனிதனுடைய வாழ்க்கை என்பதே இந்த இரண்டு எழுத்துக்குள்ளாக அடங்கி விடுகிறது என்பதை மிகவும் நேர்த்தியாக கண்ணதாசன் பதிவு செய்கிறார். அதற்கு எவ்வளவு அழகான உதாரணங்கள் அவர் கொடுக்கிறார் என்று பார்த்தால், சில புராண கதைகள்ல சிவபெருமானும் பார்வதியும் மண்ணுலகத்திற்கு வருவதாக சில கதைகள் உண்டு. அந்த கதைகளிலும் கூட அவர்கள் விதிப்படிதான் கர்மாவை அனுபவித்தார்கள் என்று பதிவு செய்கிறார். அதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்கள். ராமனையும் விதி ஆண்டது, சீதையையும் விதி ஆண்டது, காமனையும் விதி ஆண்டது, ரதியையும் விதி ஆண்டது என்று பதிவு செய்கிறார். இந்த விதியை சொல்லும் போது ராமனையும் சீதையையும் காமனையும் ரதியையும் சொல்லிவிட்டு பின்னால் அப்படியே வரலாற்றுக்குள்ளாகவும் வருகிறார். கோவலனுடைய மையல் அவனுடைய விதியாக அமைந்தது. கண்ணகியினுடைய விதி மதுரையிலே இருந்தது. பாண்டியனுடைய விதி ஒற்றை கால் சிலம்பில் இருந்தது. நெப்போலியனுடைய விதி அவனுடைய பேராசையில் இருந்தது. ஜூலியர் சீசரின் விதி அவனோட நண்பனிடத்திலே இருந்தது. காந்திஜியினுடைய விதி கோட்சேவின் கைத்துப்பாக்கியில் இருந்தது என்று பதிவு செய்கிறார். எளிய உதாரணங்கள் தான். வரலாறுகளை எல்லாம் ஒரே சாளரமாக்கி விதியின் வல்லமையை இங்கு பதிவு செய்கிறார். இந்த விதி என்று சொன்ன இடத்திலேயே அடுத்து வரக்கூடிய வார்த்தை மதி என்ற வார்த்தை பின்னப்பட்டே வந்துவிடும். விதி என்று சொன்னால் மதியும் இருந்துதானே ஆகும். விதியை மதியால் வெல்லலாமே என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கண்ணதாசன் இந்த பகுதியிலே வைக்கிறார். விதி என்பது வித்தாக இருந்தால் அதனுடைய கிளையாகத்தான் மதி என்பது இருக்கும் என்று பதிவு செய்கிறார். விதி வாசல் கதவுகளை திறந்து வைத்தால் மட்டும்தான் மதி மாளிகைக்குள் நுழைய முடியும் என்று பதிவு செய்கிறார். அருமையான விளக்கமாக இது தென்படுகிறது. ஆத்திகம் பேசக்கூடிய அடியவர்கள் இதனை ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகராக நீங்கள் இருந்தால் இந்த தலைப்பை எப்படி அணுகி பார்க்கலாம் என்று கேட்டால், அறிவியலில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். நியூட்டனுடைய 3வது விதி என்ன சொல்கிறது? ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. இது அறிவியல் உண்மையானால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற கொள்கையும் விதிப்படி அமைந்த கொள்கைதான். ஆகவே நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம்.